Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர் ஜங்ஷன். கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயினில் ட்ராவல் வாக் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி செம்மொழி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து மன்னார்குடி வரைக்கும் போகக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஒரு சூப்பரான நைட் ட்ரெயின் ட்ராவல், அதில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 16616. கோயம்புத்தூரில் நைட்டு 12:30 எடுத்து அடுத்த நாள் காலையில் 7:40 மன்னார்குடி ரீச் பண்ணி கொடுக்குங்க. 7 மணி நேரம் 10 நிமிஷம் ட்ராவல், 7 ஹால்ட்டு, 335 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில். வாங்க இன்றைக்கி ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, கணேஷ்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் போட சொல்லி ஒவ்வொரு வீடியோ போடுறப்பையும் நம்மக்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்காக தான் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, ட்ரெயின் நம்பர் 16616 செம்மொழி எக்ஸ்பிரஸ். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 பிளாட்ஃபார்ம் நம்பர் 5லேருந்து டிபார்ட் ஆக போகுது. டைம் இப்போ 11:15. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்குது. மக்களே, இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் ட்ராவலில் நம்ம கூட ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்மா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அம்மா ஒரு ஹாய் சொல்லுங்கள். மக்களே, நம்மளுடைய ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு டீயை சாப்பிட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு எப்போவுமே ஃபேவரட்டான ராணிஸ் ஹோட்டல் அண்ட் பேக்கரியில் தான் டீ சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். மக்களே, நாம் ராணிஸ் ஹோட்டலில் டீ சாப்பிட்டாச்சுங்க. டீ 15 ரூபா. நல்ல சுவையான சூப்பரான டீ. வாங்க நம்ம ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு போகலாம். டைம் பாருங்கள், 11:31 ஆகுது. கோயம்புத்தூரில் சரியான கூட்டமாக இருக்குது. மிட் நைட்டில் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட க்ரௌட் இருக்குது. மக்களே, ஈரோடு ஜங்ஷன் மாதிரியே கோயம்புத்தூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிறது மேலே, நம்ம அண்டர் கிரவுண்டில் தான் கீழே இறங்கி போகணும். திருச்சிராப்பள்ளியும் அப்படி தான் இருந்ததுங்க. போன டைம் லாஸ்ட் டைம் போகிறப்ப தான் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 12க்கு போகிற வழி. நாம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு போக போகிறோம். மக்களே, போன வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஈரோட்டில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு கனெக்டிங் ட்ரெயினுக்காக வந்திருந்தோம். ட்ராவல் சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க இந்த ட்ராவலை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 and 6 மேலே போகணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டரோ லிஃப்ட்டோ கிடையாது. நம்ம அப்படியே ஏறி போக வேண்டியதான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் நம்ம போகக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரெடியாக நின்றுட்டுருக்கு. நம்ம அப்படியே பின்னாடி இருந்து கோச் பொசிஷன் பாட்டு போயிடலாம். மக்களே, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் 16616 அந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன் பற்றி பார்த்துடலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 SLR பெட்டிங்க, 4 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், முன்னாடி 2 பின்னாடி 2. அப்புறம் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12ங்க. S1ல் இருந்து S12 வரைக்கும் 12 கோச் இருக்குது. அப்புறம் தேர்ட் ஏசி 2 பெட்டிங்க, செகண்ட் ஏசி 1 பெட்டி, செகண்ட் ஏசி கம் ஃபர்ஸ்ட் ஏசி அது ஒரு பெட்டிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 பெட்டிகளோட ட்ராவல் பண்ணது நம்மளுடைய செம்மொழி எக்ஸ்பிரஸ். அப்படி வாங்க நம்ம பேக்கில் இருந்து ஒரு பெட்டியை பாட்டு போயிடுவோம். கடைசி பெட்டியை பார்த்தீங்கன்னா கார்டு பெட்டியும் SLR பெட்டியும் இருக்குங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் இருக்குது. மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் மன்னார்குடிங்க. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் வந்து அன்ரிசர்வ்டு ரயிலாக ட்ராவல் ஆகும். மக்களே, கூட்டத்தை பாருங்கள். அன்ரிசர்வ்டில் சரியான கூட்டமாக இருக்குது. SLRக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அன்ரிசர்வ்டு பெட்டி இருக்குங்க. சரியான கூட்டமாக இருக்குது. இங்கேயே ஜாம் பேக்டாக இருக்குது. இன்னும் போக போக எவ்வளோ கூட்டம் ஏறப்போகுது தெரியல. மக்களே, நைட்டு 12:30க்கு போகக்கூடிய இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸுக்கு எவ்வளோ டிமாண்ட் பாருங்கள். வருஷத்தில் 365 நாள் ஓடக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு சரியான டிமாண்ட் இருக்குது. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லாம் இப்போயே ஜாம் பேக்ட் ஆயிடுச்சிங்க. இன்னும் அடுத்தது திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிலாம் போகும்போது சரியான கூட்டமாக இருக்க போகுது. ஒரு SLR 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா AC 2 டயருங்க, HA1, அதாவது பாதி செகண்ட் ஏசியும் பாதி ஃபர்ஸ்ட் ஏசியும் இருக்கக்கூடிய கோச். செகண்ட் ஏசி கம் ஃபர்ஸ்ட் ஏசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா A1, இது வந்து செகண்ட் ஏசி பெட்டிங்க. ஆனால் இதுலேயும் உள்ளே போய் காட்டுறதுக்கு வழி இல்லைங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லா பேசஞ்சரும்
போர்டிங் ஆகிட்டாங்க, உள்ள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நம்ம வந்து நம்ம கோச்சு போய் பார்ப்போம். தேர்ட் ஏசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா B1 B2 2 பெட்டி இருக்குங்க தேர்ட் ஏசிக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் பாருங்கள், உதய் எக்ஸ்பிரஸ் KSR பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கக்கூடிய உதய் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் வந்து அரைவ் ஆகிருக்கு. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஏசி கோச்சஸ்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா S12 இருந்து S1 வரைக்கும் 12 கோச் இருக்குது நம்மளுடைய செம்மொழி எக்ஸ்பிரஸுக்கு. நம்ம இப்போ S7 கோச் வந்திருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 5166 சென்டரில் பாருங்கள், ஒரு பெரிய ஆலமரம், விநாயகர் கோயில், இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணாமல் சூப்பராக வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயிலும் இங்கே இருக்குது. இப்போ S3 கோச்சிக்கிட்ட வந்துட்டோம். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்லீப்பர் கிளாஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேசஞ்சர் இங்கேயே போர்டிங் பண்ணிட்டாங்க. இன்னும் திருப்பூர், ஈரோடு, கரூர்லாம் போகிறப்ப இன்னும் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் ஃபில் ஆகிரும். மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் கிளாஸை தாண்டி 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு, ஒரு SLR இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகோ வந்துடும். லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடோட லோகோ தாங்க. ஒன்று VAP 1 இல்லை VAP 4 வரும், இல்லைன்னா ராயபுரமோட VAP 7 வரும். இந்த 3 லோகோவில் ஏதோ ஒரு லோகோ தான் போட போகிறாங்க. நம்ம லாஸ்ட்டில் போய் அந்த லோகோவை பார்த்துருவோம். S1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு SLR இருக்கும், அப்புறம் தான் லோகோ இருக்கும். ரயில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்லேயும் ஃபுல் க்ரௌடுங்க. கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்லேயும் செம்மையான க்ரௌடாக இருக்குது. ஃபுல் ஜாம் பேக்டுங்க பாருங்கள். இப்போயே கீழே மேலே எல்லா ஏரியா உட்காந்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் புறப்பட இடத்துலேருந்து ஃபுல் ஜாம் பேக்டாக போகிறது இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் தான். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் இருக்குங்க. லக்கேஜுக்கு அப்புறம் ஒரு லேடிஸ் பெட்டி, அதுக்கப்புறம் ஒரு SLR பெட்டி. லோகோ வந்துருச்சுங்க, என்ன லோகோன்னு பார்த்துருவோம். மக்களே பார்த்துட்டோம், லோகோவை பார்த்துட்டோம். நம்ம சொன்ன எந்த லோகோவும் கிடையாதுங்க. அரக்கோணம் VAP 4 அதுதான் நம்மளை ஃபுல் பண்ண போகுது இந்த கோயம்புத்தூரில் இருந்து. மக்களே நம்மளை ஃபுல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் VAP 4 அதுதான் ஃபுல் பண்ண போகுது. நம்ம ட்ரெயினுக்கு லோகோ ரிவர்சல் இருக்குங்க 2 இடத்துல. ஒன்று திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் லோகோ ரிவர்சல், ரேக் ரிவர்சல் இருக்குது. அதுக்கப்புறம் நீடாமங்கலத்தையும் லோகோ ரிவர்சல், ரேக் ரிவர்சல் இருக்குது. இதே இன்ஜின் மாட்டுறாங்களா இல்லை வேறு ஏதாவது இன்ஜின் மாட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் தான் பார்க்க முடியும். திருச்சியில் நம்ம எந்திரிச்சிட்டு இருந்தோம்னா அந்த லோகோ சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம பார்ப்போம். நான் இன்ஜின்லேருந்து ஒரு 5-6 பெட்டி தள்ளி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்குங்க. S3 கோச்சில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் நமக்கு டைம் ஒரு 30 நிமிஷம் டைம் இருக்குங்க ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா உதய் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு. இன்னும் ஷெட்டு கொண்டு போகலைங்க. நாம் ட்ராவல் பண்ணக்கூடியது S3 கோச்சில் சீட் நம்பர் 4 and 5 தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, நம்ம சேனலில் முதல் முறையாக நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸில் ஏறி மன்னார்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வலது கால் எடுத்து வச்சு நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ராவல் பண்ண போகிறது S3 கோச்சில் சீட் நம்பர் 4 and 5 இந்த லோயர் பர்த்து மிடில் பர்த்தில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இதில் இன்னும் யாரும் வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெயின் இங்கிருந்து மூவ் வரனால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. மக்களே நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த S3 கோச்சில் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அவ்வளோவா இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூர், ஈரோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் இங்கெல்லாம் ஏறதுக்கான மக்கள் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி, டிக்கெட் ஃபேர், இந்த போகக்கூடிய ரூட்டு எல்லாமே நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். டைம் இப்போ 12 ஆகுது. இன்னும் ஒரு 30 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து ட்ராவல் சூப்பராக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கிடைக்கும். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துருவோம். இந்த ட்ரெயினுக்கு எப்படி செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வந்தது எல்லாமே டீட்டெயிலில் பார்ப்போம். 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு இந்த கோயம்புத்தூரில் தான் நடந்ததுங்க. அதோட நினைவாக தான் 2013 இந்த ட்ரெயின் இன்னாகரல் பண்ணி கோயம்புத்தூரில் இருந்து மன்னார்குடி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாங்க. இந்த ட்ரெயினுக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இந்த ட்ரெயின் இன்னாகரல் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 2013 தான் இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் இன்னாகரல் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் இருந்து மன்னார்குடி வரைக்கும். 616 கோயம்புத்தூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் வயா ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் 30 நிமிடங்களுக்கு நடைமேடை 5 இருந்து புறப்படும். மக்களே டைம் இப்போ 11:29. நம்ம ட்ரெயின் கிளம்ப ஒரே நிமிஷம் தான் இருக்குது. சிக்னல் கிடச்சுன்னா கிளம்பிடுவோம். 12:30 நம்மளோட செம்மொழி எக்ஸ்பிரஸோட பிளாக் ஸ்டார்ட் ஆக போகுது.
மக்களே, ஷார்ப்பாக 12:30க்கு நம்மளுடைய செம்மொழி எக்ஸ்பிரஸ்ஸு கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. ஹாய், நம்ம ட்ரெயின் பாருங்கள், நள்ளிரவு 12:30க்கு புறப்படுது. இதுக்கு சரியான டிமாண்டாக இருக்குது இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ். ஏன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், அப்புறம் மன்னார்குடி போக எல்லாருமே இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க மக்கள். மக்களே, நம்முடைய செம்மொழி எக்ஸ்பிரஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவோட மலப்புரம் பகுதியை சேர்ந்த ஜீனஸ் அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர். நம்ம பாய் ஒரு ஹாய் சொல்லுங்க. நீங்கள் எங்கே வரீங்க? தஞ்சாவூர். பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனஸ் வந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. நம்ம மன்னார்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, நாம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மன்னார்குடிக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. இந்த டைமில் நம்ம ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டை பார்த்துடலாம். கோயம்புத்தூரில் நைட்டு 12:30க்கு புறப்படுற நம்ம ட்ரெயின் திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், நீடாமங்கலம் வழியாக மன்னார்குடியை அடுத்த நாள் காலையில் 7:40க்கு ரீச் பண்ணுங்க. மொத்தம் 335 கிலோமீட்டரை 7 ஹால்ட்டோட 7 மணி நேரம் 10 நிமிஷத்தில் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. 335 கிலோமீட்டருக்கு 7 மணி நேரம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து ஈரோடு வரைக்கும் தான் டபுள் ட்ராக்குங்க. ஈரோட்டில் இருந்து அப்புறம் மன்னார்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக் தான். ஸ்பீடு லிமிட் பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் ஸ்பீடு போக போகுதுங்க. ஆனால் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் இருக்குது. அது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் தான் அந்த 110 போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்லோ ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம கிராசிங், ஓவர்டேக்கிங் எல்லாத்துக்கும் நின்று தான் போக போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைம் எடுத்துக்குது. வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். மக்களே, திருப்பூரில் நல்ல கூட்டங்க. ஆன் டைம் திருப்பூர் ரீச் ஆயிடுச்சு ரயில். திருப்பூரில் நல்ல போர்டிங், நிறைய பேர் ஏறுறாங்க. மக்களே, நம்ம இப்போ திருப்பூர் ரீச் பண்ணிட்டோம். திருப்பூர் எடுத்து நம்ம ஈரோடு தான் போக போகிறோங்க. இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர். நம்ம டிஸ்டன்ஸில் 50 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நல்ல போர்டிங், நிறைய பேர் ஏறினாங்க இந்த ட்ரெயினில். அடுத்து நம்ம ஈரோடு தான் போக போகிறோம். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அன்ட்ரூஸ்லாம் சரியான கூட்டங்க. அன்ட்ரூஸ் எல்லாம் மக்கள் பாருங்கள், ஏகப்பட்ட மக்கள் ஏறுறாங்க.
சரியான கூட்டமாக இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. சரியான டிமாண்டாக ஓடக்கூடியது தான் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ். கலைய டைம் இப்போ 1:18. நம்ம திருப்பூரில் இருந்து டிப்பாட்டை போயிட்டுருக்கோம். ஆர்பிஎஃப்லாம் பாருங்கள், நைட் ஃபுல் டியூட்டியில் இருக்காங்க. மக்களே டைம் இப்போ 2:05 ஆகுது. 2:05 ஆகுதுங்க. ஒரு 10 நிமிஷம் டிலேவாக நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம கரூர் தான் போக போகிறோம். இது நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோங்க. கொஞ்சம் கரூர் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து திருச்சிராப்பள்ளி தான் நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி போனோம்னா இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம டைம் கிடைக்கும். 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருச்சிராப்பள்ளி வந்து ஒரு 4:50க்கு ரீச் ஆகுங்க. அங்கேருந்து நம்ம ட்ராவல் கன்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 335 கிலோமீட்டரில் நம்ம 100 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் ஈரோடு வரைக்கும். அப்படியே நம்ம குட் நைட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பார்த்துட்டு அப்படி கிளம்பிடலாங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து மன்னார்குடி வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் 225 ரூபாங்க, தேர்ட் ஏசியில் 605 ரூபா, செகண்ட் ஏசியில் 855ங்க, ஃபஸ்ட் ஏசியில் பார்த்திங்கன்னா 1415 ரூபா டிக்கெட் ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். நைட் டைமில் செம டிமாண்டாக ஓடிட்டு இருக்கிறது தான் இந்த மன்னார்குடி, கோயம்புத்தூர் மன்னார்குடி செம்மொழி எக்ஸ்பிரஸ். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கூட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க க்ரௌடு. நம்ம ஆர்பிஎஃப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாரையும் எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. கலைய டைம் இப்போ 2:10 ஆகுது. நாம் கரூர் ஈரோடு ஜங்ஷனில் இருந்து டிபார்ட் ஆகியிருக்கோம். அடுத்து நம்ம கரூரை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருச்சிராப்பள்ளியில் மீட் பண்ணலாங்க. ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ணலாம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம டிமாண்டாக இருக்குங்க இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ். ஏகப்பட்ட க்ரௌடு எல்லா ஸ்டேஷன்லையுமே ஏறுறாங்க. திருப்பூர்லேயும் ஃபுல்லாக ஏறினாங்க. இப்போ ஈரோட்லேயுமே ஃபுல்லாக போர்டிங் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினுக்கு. அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பேசஞ்சர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே ஏறி அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. டிடிஆர் எல்லோரையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கார். டிடிஆர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நாம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்தில் திரும்ப மீட் பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம்.
குட் மார்னிங் மக்களே. நாம் இப்போ திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்தை ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:45ங்க. 5 நிமிஷம் ஏர்லியாகவே நாம் திருச்சிராப்பள்ளியை ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு 15 நிமிஷம் ஹால்ட் இருக்குங்க. 5 மணிக்கு தான் இங்கே எடுப்பாங்க. லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அதே லோக்கோ போடுறாங்களா வேறு லோக்கோ போடுறாங்களாங்கிறது தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இங்கேருந்து புடலூர்னு நினைக்கிறேன், அதை உச்சரிப்பு கட்ட தெரியல. அப்புறம் தஞ்சாவூர், நீடாமங்கலம், மன்னார்குடி, இன்னும் நமக்கு ஒரு 3 ஹால்ட் இருக்குங்க. வாங்க நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ணி போகலாம். திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் டீபோர்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினில் இருந்து. மக்களே வாங்க ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மக்களே நம்ம டீ வாங்கியிருக்கோம். வேப் 7 ஈரோடு லோக்கோ. மதுரை, சென்னை எக்மோர். மக்களே டைம் இப்போ 5:07 ஆகுது. நாம் திருச்சிராப்பள்ளி ரயில்வே நிலையத்தில் இருந்து அடுத்து பட்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் டிலேவாக இங்கேருந்து புறப்பட்டுருக்குங்க. இங்கே வந்து லோக்கோ ரிவர்சல் நடந்திருக்கு. என்ன லோக்கோன்னு தெரியல, அது அந்த கடைசியில் இருக்குது. நம்ம அடுத்த இதில் இறங்கி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்லூர், தஞ்சாவூர், நீடாமங்கலம், மன்னார்குடி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி வந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நின்றுட்டுருக்கு. மக்களே அது புடலூர் இல்லைங்க, பூதலூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் டிலேவாக ட்ரெயினிங் வந்திருக்கு. அடுத்து நம்ம தஞ்சாவூர் தான் போக போகிறோம். அடுத்து நம்ம டெல்டாவில் ட்ராவல் பண்ண போகிறோம். சும்மா வயல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் டைமில் ரயில் ட்ராவல் சூப்பராக இருக்கும். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். மக்களே நாம் இப்போ பூதலூரில் இருந்து டிப்பட்டாகி போயிட்டுருக்கோம். நம்ம டெல்டா பகுதியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வயல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் ஏர்லி மார்னிங் டைமில்.
தஞ்சாவூர் இருந்து ஆலக்குடி கூடலூர் திருவெரும்பூர் வழி. மக்களே டைம் இப்போ 5:58 ஆன் டைம் நாம் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீடாமங்கலம், அங்கே வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மன்னார்குடி தான் பார்க்க போகிறோம். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். இந்த தஞ்சாவூர் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் டீபோர்டிங் பண்ணியிருக்காங்க, நிறைய இறங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் ரயில் காலியாகவே போகும். இனிமேல் நம்ம ஃபுல்லாகவே காலியாகவே இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். திருவெரும்பூர் வழி திருச்சிராப்பள்ளி வரை சென்றோம். நடைமேடை ஒன்று உள்ளது. திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் ஆலத்தூர் திருச்சிராப்பள்ளி பிளாட்ஃபார்ம் கிரமம் இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் போகிற ட்ராக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி ட்ராக்லேருந்து தஞ்சாவூர் வந்திருக்கோம். நம்ம நீடாமங்கலம் ரீச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஆறு இருக்குங்க, கோரையாறு. வாவ், தண்ணி நல்லா போயிட்டுருக்குங்க மக்களே, சூப்பராக தண்ணி போயிட்டுருக்குது. இதில் மழை பெஞ்ச தண்ணி போல். கோரையாறு ரிவர். அந்த கோரையாறு ரிவர் தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன். நீடாமங்கலம் சந்திப்பு ரயில் நிலையம். இங்கே பாருங்க மக்களே, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே பஸ்ஸு. திருவாரூர் போகக்கூடிய அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிற்குது. அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம். நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பஸ் வருது முதல் முறை இப்போ தான் பார்க்குறேங்க. மக்களே, டைம் இப்போ 6:38. 2 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம நீடாமங்கலம் வந்துட்டோம். வரும்போது ஒரு ரிவர் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. கோரையாறு ரிவர் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா நமக்கு லோக்கோ ரிவர்சல் இருக்குது. வாங்க போய் பாட்டு வந்துடுவோம். மன்னார்குடி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி. மக்களே, ஒரு குட்டியான அழகான ஸ்டேஷன். ஆனால் ஜங்ஷன் கேட்டகரியில் தான் இருக்குது. 3 ஊருக்கு ரூட்டிங் இருந்து பிரியுதுங்க. ஒன்று வந்து திருச்சி தஞ்சாவூர், இன்னொன்று வந்து காரைக்கால். இந்த பக்கம் போகிறது பார்த்திங்கன்னா மன்னார்குடி. அதில் பார்த்திங்கன்னா இது ஜங்ஷன் கேட்டகரியில் இருக்குது. இன்ஜின் ஆல்ரெடி கப்பிள் பண்ணியே இருக்குங்க. ஓரளவு இந்த இன்ஜின் கழட்டி விடலையாட்டிருக்கு. அங்கே இருக்கிற இன்ஜின் மட்டும் எக்ஸ்ட்ரா மாட்டி கொண்டு வந்துருப்பாங்க போல்.
நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இறங்கியிருக்காங்க. அன்று சொல்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவு குறைஞ்சி வச்சுங்க, எல்லாம் படுத்துக்கிட்டே வராங்க ஜாலியாக. எஸ் மக்களே, நம்ம இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே டீகபிள் பண்ணவே இல்லை திருச்சியில். அதே அரக்கோணம் வேப் 4 தான் வந்து அப்படியே மாட்டியே இருக்குது. இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸில் எடுத்து நம்ம திரும்ப போக போகிறோம். அந்த கோரியார் ரிவர் தாண்டி போக போகிறோம். வேப் 4 அரக்கோணம் 22517 நீடாமங்கலம் சந்திப்பு ரயில் நிலையம். அப்படியே அழகாக பாருங்கள், சூரியோதயத்தை சூப்பராக பார்க்குறதுக்கு. நீடாமங்கலம் மக்களே, கோயம்புத்தூரில் இருந்து மன்னார்குடி வந்த 16616 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 8:35க்கு மன்னார்குடியிலேருந்து 16615 ட்ரெயினை கிளம்பி அடுத்த நாள் காலையில் 4:45க்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது 7 மணி நேரம் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்குது, போகும்போது 8 மணி நேரம் 40 நிமிஷம் டைம் எடுத்துக்குதுங்க இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ். ஓகே மக்களே, நம்ம அந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பெட்டி தாண்டி போனால் தான் நம்ம வந்து லோக்கோ பார்க்க முடியும். அது என்ன டீகபிள் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து டீகபிள் பண்ணவே இல்லை, அப்படியே இருந்திருக்கு. இன்ஜின் ஆஃப் இருந்திருக்கு. இப்போ தான் நம்ம வந்து பார்க்கும்போது தான் இன்ஜின் ஆன் பண்ணாங்க ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு. மேக்ஸிமம் க்ரௌடு இறங்கிருச்சுங்க. ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான க்ரௌடு தான் மன்னார்குடி வரைக்குமே ட்ராவல் பண்ணுறாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூருக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீடாமங்கலம் கூட நிறைய இறங்கியிருக்காங்க. உள்ளே போய் இப்போ க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அப்படியே போவோம். ட்ரெயின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷீட்லாம் எம்டியாக தான் இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஒரு பெட்டிக்கு ஒரு 5 பேர் 6 பேர் அளவு தான் மன்னார்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. மக்களே, நீடாமங்கலத்தில் இருந்து மன்னார்குடி 14 கிலோமீட்டருங்க. இந்த 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஸ்லாக் டைமோட. நம்ம ஏர்லியாகவே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து திருச்சிராப்பள்ளி போகக்கூடிய பேசஞ்சர் ரயில் ஒன்று வந்துட்டுருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் மூவ் ஆகும். மக்களே, வந்துருச்சு பாருங்கள், மன்னார்குடி டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் ட்ரெயின். அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஊட்டி டாய் ட்ரெயின் பார்க்குற மாதிரியே அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுற பாருங்க. பெட்டியோட கலரே பாருங்கள், டார்க் மெரூன் கலர், அப்புறம் ப்ளூ கிரேலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க ட்ரெயின் பார்க்குறதுக்கு. டெமோ ட்ரெயின் 158. நான் ஒரு ஹார்ன் ஒரு 8 பெட்டிகள் கொண்ட டெமோ ட்ரெயினுங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மெரூன் கலர், ப்ளூ கலர், ஒயிட். ஓகே மக்களே, அந்த மன்னார்குடி திருச்சி பேசஞ்சர் ட்ரெயின் வந்தோன்னா நம்ம ட்ரெயின் சிக்னல் கிடைச்சிருச்சு. நாம் இங்கே ஆன் டைம் கிளம்பிட்டோம். 6:40க்கு நீடாமங்கலத்துலேருந்து மன்னார்குடிக்கு கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே நம்ம ரிவரை பார்த்துட்டு அப்படியே நமக்கு ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். கோரையாறு ரிவர்.
மரங்கள்லாம் பாருங்களேன், தென்னை மரம்லாம் வச்சு அப்படியே ஒரு கேரளாவில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. செம்ம அழகாக இருக்குது இந்த நீடாமங்கலத்து டு மன்னார்குடி போகிற ரூட்டு. மக்களே, இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம திருச்சி தஞ்சாவூர் வழியாக நீடாமங்கலம் வந்தது. வந்துட்டு இப்போ நம்ம லோக்கோ ரிவர்சல் போட்டு ரேக் ரிவர்சல் ஆகி இப்போ இங்கேருந்து மன்னார்குடி போகிறோம். மன்னார்குடி போயிட்டு அது அப்படியே இந்த காரைக்கால் போகக்கூடிய ரூட்டுங்க இது. அதனால தான் இங்கே வந்து ட்ரெயின் வந்துட்டு லோக்கோ ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகுது. நம்ம வந்த ரூட் அது. இப்போ நம்ம இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், சரியான கருவுங்க, சூப்பராக பார்க்குறதுக்கு. அப்படியே சூரிய உதயத்தப்ப சன்லைட்டில் அடிச்சு சூப்பராக பாருங்கள் ட்ரெயினை. மக்களே, இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டீகபிள் பண்ணலைங்க, அதுவுமே கூடவே தான் வந்துட்டுருக்கு. திருச்சி எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு பாருங்க, மக்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. சரி. சரி சரி. செந்தூர் விரைவு வண்டி நின்றுட்டுருக்குங்க. சென்னை எக்மோரில் இருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேசஞ்சர் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூர் டு மன்னார்குடிக்கு அந்த ட்ரெயின் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். மக்களே, டைம் இப்போ 7:05 ஆகுதுங்க. நாம் 35 நிமிஷம் ஏர்லியாகவே மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ட்ராவல் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கேயும் மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் டீபோர்டிங் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்குமே ட்ராவல் பண்ணுறாங்க. திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மக்கள் இல்லாமல் இந்த நீடாமங்கலம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி வரைக்குமே இந்த ட்ரெயினில் நல்லா சூப்பராக ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க வெளியே போயிட்டு என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு வீடியோ என் பண்ணலாம். இந்த 3 செல்லும் வழி, நடைமேடை 1 வெளியே செல்லும் வழி. எல்லாம் ஃப்ளைஓவர்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க ஸ்டேஷன். ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸ் ட்ரெயின் ட்ராக் ஒன்று இருக்குங்க. இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட்டு நிற்கிறதுங்க. அந்த பக்கம் நிற்கிறது நம்ம வந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ், செம்மொழி எக்ஸ்பிரஸ். மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன்
டைம் பாருங்கள் 7:14 ஆகுது. ஒரு குட்டியான ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 ட்ரெயின் தான் இந்த ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு போகுதுங்க. வெளியே நிகாஸ் எக்ஸிட் இதுதான் பாருங்கள், ஒரு போர்டு இருக்குது, வெல்கம் டு மன்னார்குடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்பதிவு பயணச்சீட்டு அலுவலகம். இன்னும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கலைங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள்லாம். மக்களே, ட்ரெயின் நம்பர் 16616 கோயம்புத்தூர் டு மன்னார்குடி வரக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸாக ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ட்ராவல் சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒரு 225 ரூபாயில் ஸ்லீப்பரில் செம்ம சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஸும் உடனே உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக்.